அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி 2025-26 எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். யூஜிடிஆர்பி சிலபஸில் யூனிட் 1ல் சோமர்ஃபெல்ட் ஆட்டோமிக் மாடல் இருந்துட்டு ரொம்பவே முக்கியமான எம்சிக்யூ 1 by 1 பார்க்க போகிறோம். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவனமாக ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்டு வாங்க. இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம இந்த அட்டாமிக் மாடலை பற்றி நம்ம 1 by 1 டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சோமர்ஃபெல்ட் எக்ஸ்டெண்டட் த போர்ஸ் அட்டாமிக் மாடல் primarily by replacing which future? அப்போ சோமர்ஃபெல்ட் என்ன பண்ணுறாரு? போர்ஸ் அட்டாமிக் மாடலை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. எதை ரீப்ளேஸ் பண்ணுறாரு? அதுதான் ஆப்ஷன். Nucleus with a neutron proton core, stationary states with continuous energy level, circular orbits with elliptical orbits, quantum numbers with wave function. அதாவது சோமர்ஃபெல்ட் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சர்க்குலர் ஆர்பிட் வித் எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ் இருக்குது அப்படின்னு பாரு. போர்ஸ் என்ன சொல்லுவார்? சர்க்குலர் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் சோமர்ஃபெல்டு சர்க்குலர் ஆர்பிட் மட்டும் இல்லை, என்னமோ இருக்குது, எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸும் இருக்குது அப்படிங்கிறத இவர் ப்ரப்போஸ் பண்ணுவார். பாருங்கள், சோமர்ஃபெல்ட் ரிஃபைன்ட் போர்ஸ் மாடல் பை ப்ரப்போசிங் தட் எலக்ட்ரான்ஸ் மூவ் இன் எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ். எலக்ட்ரான்ஸ் எங்கேயும் மூவ் ஆகுதான்? எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸில் மூவ் ஆகுது. இன்ஸ்டெட் ஆஃப் ஒன்லி சர்க்குலர் ஒன்ஸ். சர்க்குலர் ஆர்பிட்டில் மட்டும் அது மூவ் ஆகலை. எலக்ட்ரான்ஸ் எதுலேயும் மூவ் ஆகுது? எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ்லேயே மூவ் ஆகுது அப்படிங்கிறத இவர் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். அப்போ இந்த மாடிஃபிகேஷன், ஸோ திஸ் மாடிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் த ஃபைன் ஸ்ட்ரக்சர் அப்சர்வ்டு இன் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரா. இப்போ ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ராவில் ஃபைன் ஸ்ட்ரக்சர் எதுக்கு வருது? அதாவது ஃபைன் ஸ்ட்ரக்சருங்கிறது என்ன? ஸ்பிளிட்டிங் ஆஃப் லைன்ஸ் எதுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இந்த சோமர்ஃபெல்ட். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு கான்செப்ட் இது. அடுத்தது பாருங்க, the main phenomenon that Sommerfeld's model was designed to explain was the dash. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சோமர்ஃபெல்ட் மாடலினுடைய முக்கியமான ஃபினாமினன் என்ன, எதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமன் எஃபெக்ட், பிளாக் பாடி ரேடியேஷன், ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதாவது ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இந்த சோமர்ஃபெல்ட். அப்போ ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வேர் ஃபவுண்ட் டு ஸ்ப்ளிட் இன்டு மல்டிபிள் க்ளோஸ்லி ஸ்பேஸ்ட் லைன்ஸ். சோமர்ஃபெல்ட் எக்ஸ்பிளைன் திஸ் ஃபைன் ஸ்ட்ரக்சர் யூசிங் எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ் அண்ட் ரிலேட்டிவிஸ்டிக் கரெக்ஷன். அப்போ இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ் இருக்குது, எலக்ட்ரான்ஸ் அதுலேயும் சுற்றுது. அதே போல் அப்படி சுற்றும் போது என்னாகும்? அப்போ எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ் நியூக்ளியஸ் பக்கத்தில் வரும்போது என்னாகும்? அது ஸ்பீடாக சுற்றும். சரிங்களா? எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ் பக்கம் வரும்போது என்னாகும்? அதனுடைய எலக்ட்ரானுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எலக்ட்ரானுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரானுடைய மாஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த கரெக்ஷனுக்கு பேர் தான் இந்த ரிலேட்டிவிஸ்டிக் கரெக்ஷன் அப்படிங்கிறது. சரிங்களா? அப்போ இதை வச்சு தான் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சோமர்ஃபெல்ட் எக்ஸ்பிளைன் திஸ் ஃபைன் ஸ்ட்ரக்சர் யூசிங் திஸ் எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ் அண்ட் திஸ் ரிலேட்டிவிஸ்டிக் கரெக்ஷன். ரிலேட்டிவிஸ்டிக் கரெக்ஷன் தெரியுது இல்லையா? எலக்ட்ரான் ரொட்டேஷன் ஆகும்போது அதனுடைய மாஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? அப்போ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இந்த கொஸ்டின். அடுத்து, விச் குவாண்டம் நம்பர் வாஸ் இன்ட்ரோடியூஸ்டு பை சோமர்ஃபெல்ட் இன் ஹிஸ் மாடல்? எந்த குவாண்டம் நம்பர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு? இந்த அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். இதில் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் இருக்குது, அசிமுத்தல், ஸ்பின் குவாண்டம் நம்பர், ரேடியல் குவாண்டம் நம்பர். இதில் பார்த்தீங்கன்னா அசிமுத்தல் குவாண்டம் நம்பரை இவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பார். ஹி இன்ட்ரோடியூஸ்ட் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் கே விச் டிட்டர்மைண்ட் ஆர்பிட்டல் ஷேப், எலிப்டிசிட்டி டிட்டர்மைன் பண்ணக்கூடியது. லேட்டர் கே பிகேம் ஈக்குவலன்ட் டு L+1. கே பிகேம் ஈக்குவலன்ட் டு L+1. அப்போ இவர் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு? அப்போ இந்த அசிமுத்தல் குவாண்டம் நம்பரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. அப்போ இனிஷியலாக நமக்கு என்ன மட்டும்தான் இருந்தது? n பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இருந்தது, n மட்டும்தான் இருந்தது இல்லையா? அப்போ n வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனால் என்ன கொண்டு வர்றாரு? இந்த அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் எல்லையும் உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு.
According to Sommerfeld atomic model, the relationship between principal quantum number n and asymptotal quantum number k is, அப்போ அதோட k வேல்யூ பார்த்தீங்கன்னா ranges from 0 to n minus 1, minus n to n, 1 to n, greater than n. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ இந்த k வேல்யூ இந்த ranges from 1 to n, சரிங்களா, 1 to n. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ பாருங்கள், ஃபார் ஈச் வேல்யூ ஆஃப் n, k கேன் டேக் வேல்யூஸ் 1 to n. அப்போ ஒரு n வேல்யூ இருந்துச்சுன்னா என்ன வேல்யூ இருக்கும்? 1 to n வேல்யூ இருக்கும், சரிங்களா. அப்போ அதே போல் l வேல்யூ ரேஞ்சஸ் ஃப்ரம் 0 to n minus 1. அப்போ இந்த கேஸில் l இஸ் ஈக்குவல் டு பாருங்க, அப்போ k மைனஸ் 1, l இஸ் ஈக்குவல் டு k மைனஸ் 1. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஃபார் எ கிவன் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n, the total number of possible suborbit is n square 2n n n minus 1. அப்போ இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n இருந்துச்சுன்னா அப்போ பாருங்க, அப்போ சப்போஸ் என்னுடைய வேல்யூ 3 அப்படின்னா அங்கே எத்தனை சப்செல் இருக்கும்? 3 சப்செல் இருக்கும், சரிங்களா. அதாவது k இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, சரிங்களா. என்னுடைய வேல்யூ 3னா k வந்து எப்படி இருக்கும்? 1, 2, 3, அதாவது 3 சப்செல் இருக்கும். அப்போ என்ன வரும்? பாசிபிள் சப்செல் எவ்வளோ வைப்போம்? சப் ஆர்பிட்ஸ் வந்துட்டு n தான். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாருங்க, சின்ஸ் k has n பாசிபிள் வேல்யூஸ், அதாவது 1 to n, n உடைய வேல்யூ 3னா 1, 2, 3. the number of sub orbits is equal to n. அடுத்தது பாருங்க, when is the electron orbit purely circular? அப்போ எப்போ வந்து இந்த ஆர்பிட் வந்து சர்க்குலராக இருக்கும், எப்போ வந்துட்டு ஆர்பிட் வந்துட்டு எலிப்டிக்கலாக இருக்கும்? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ k is equal to 1, n greater than k, k is equal to n, n is equal to infinity. அப்போ இந்த n வேல்யூ k வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ஆர்பிட் பார்த்தீங்கன்னா சர்க்குலராக இருக்கும், சரிங்களா. அந்த ஆர்பிட் எப்படி இருக்கும்? சர்க்குலராக இருக்கும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ, சரிங்களா. இதுதான் முக்கியமான ஒரு கான்செப்ட். சரி, அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாருங்க, ஃபார் யுவர் சர்க்குலர் ஆர்பிட் த மைனர் அண்ட் மேஜர் ஆக்சிஸ் மஸ்ட் பி ஈக்குவல். ஸோ திஸ் அக்கர்ஸ் ஒன்லி வென் k is equal to n. அதாவது இந்த மாதிரி சர்க்குலர் ஆர்பிட் இருக்குன்னா அப்போ இது வந்து மேஜர், அப்போ இது வந்துட்டு மைனர் ஆக்சிஸ், இந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த ரெண்டும் ஒரே வேல்யூவாக இருந்துச்சுன்னா அந்த ஆர்பிட் எப்படி இருக்கும்? சர்க்குலராக இருக்கும். ஸோ அப்படி இல்லை, என்னும் கேயும் சேமாக இல்லைன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு வந்துட்டு எலிப்டிக்கலாக அது இருக்கும். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் அன் எலிப்டிக்கல் ஆர்பிட் இஸ். ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அன் எலக்ட்ரான், அதுவும் எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் அதனுடைய ஆங்குலர் மொமெண்டம் எவ்வளவு? ஸோ அதான் இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ L is equal to nh/2 pi, L is equal to kh/2 pi, L is equal to root of L into L plus 1 h/2 pi, L is equal to 2 pi by n square h. அப்போ இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் ஆங்குலர் மொமெண்டம் பார்த்தீங்கன்னா ஸோ L is equal to kh/2 pi, kh/2 pi. k-னுடைய வேல்யூ k வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஜராக இருக்கும், k இது வந்துட்டு இன்டிஜர். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். போர் யூஸ்ட் n ஃபார் ஆங்குலர் மொமெண்டம் குவான்டைசேஷன். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு? சோமர்ஃபெல்ட் யூஸ்ட் த அசிம்தல் குவாண்டம் நம்பர் k இன்ஸ்டட். அவர் n யூஸ் பண்ணியிருப்பார், இவர் என்ன பண்ணுறாரு? k யூஸ் பண்ணுறாரு. பாருங்க, நம்பர் ஆஃப் எலிப்டிக்கல் சப் ஆர்பிட்ஸ் ஃபார் n இஸ் ஈக்குவல் டு 3. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அதாவது k இஸ் ஈக்குவல் டு n அப்படின்னா என்ன பார்த்தோம்? அது வந்து சர்க்குலர் ஆர்பிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இங்கே என்ன கேட்டிருக்கு? எலிப்டிக்கல் சப் ஆர்பிட்ஸ் என்ன? அப்போ n இஸ் ஈக்குவல் டு 3ன்னா அப்போ k இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ என்ன இருக்கும்? அங்கே 3 சர்க்குலர் ஆர்பிட்ஸ் இருக்கும், சரிங்களா. அப்போ k-யுடைய வேல்யூ இந்த 1 to n அப்படி சொல்லி 1 to n, அப்போ 1, 2, 3. அப்போ இந்த n is equal to k அப்படின்னா என்ன மீனிங்? அப்போ அங்கே வந்து 3 சர்க்குலர் ஆர்பிட்ஸ் இருக்கும்.
அப்போ எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ் எத்தனை இருக்கும்? அதில் 1 குறைச்சிட வேண்டியதுதான். சரிங்களா? அப்போ பாருங்கள், அப்போ என்ன வந்துடும் இதில்? அப்போ இந்த 3 - 1. அப்போ எத்தனை எலிப்டிக்கல் ஆர்பிட் இருக்கும்? 2 எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ் அங்கே வந்துட்டு இருக்கும். சரிங்களா? பாருங்கள், அப்போ கே பாருங்கள், கே 1, 2, 3. அப்போ இங்கே வந்துட்டு 3 சப் ஆர்பிட்ஸ். அப்போ கே ஒன்லி கே இஸ் ஈக்குவல் டு 3 கிவ்ஸ் 3 சர்க்குலர் ஆர்பிட். எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 2 தான். ஸோ 3 - 1 வந்துட்டு 2. அடுத்தபடியாக கான்செப்ட் இன்ட்ரடியூஸ்டு பை சோமர்ஃபீல்ட் டு அக்கௌண்ட் ஃபார் வேரியேஷன் இன் எலக்ட்ரான் மாஸஸ். அப்போ சோமர்ஃபீல்டு வந்து இந்த கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். என்ன? வேரியேஷன் இன் எலக்ட்ரான் மாஸ். எலக்ட்ரான் மாசு எப்போ இது வந்து என்ன செய்யுது? வேரியேஷன் ஆகுது. அப்போ இதில் ஏன் வேரியேஷன் ஆகுது? அதனுடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கிட்ட நியூக்ளியஸ் இங்கே இருக்குன்னா நியூக்ளியஸ் கிட்ட வரும்போது என்ன ஆகும்? ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அங்கே தூரம் போகும்போது ஸ்பீடு குறையும். ஸோ இந்த மாதிரி அது வந்து வேரி ஆகுறதுனால அதனுடைய எலக்ட்ரானுடைய மாசுமே அங்கே சேஞ்ச் ஆகும். அப்போ இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரிலேட்டிவிஸ்டிக் கரெக்ஷன். இதுக்கு பேர் என்ன? ரிலேட்டிவிஸ்டிக் கரெக்ஷன். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாருங்க, எலக்ட்ரான்ஸ் மூவ் ஃபாஸ்டர் இன் எலிப்டிக்கல். அப்போ எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ் எலக்ட்ரான் மூவ் ஃபாஸ்டர் ஆகும். சரிங்களா? அப்போ ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ் இன்க்ரீஸ் எக்ஸ்பிளைன் ஸ்மால் எனர்ஜி டிஃப்ரென்சஸ். அப்போ இந்த ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ் இன்க்ரீஸ் எக்ஸ்பிளைன்ஸ் வாட்? தேர் இஸ் எ எனர்ஜி டிஃப்ரென்ஸ். சரிங்களா? அப்போ சர்க்குலர் ஆர்பிட்டில் எனர்ஜி வேரி ஆகுது, எலக்ட்ரானுடைய எனர்ஜி வேரி ஆகுது, எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் எனர்ஜி வந்து வேரி ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த இதுக்கு பேர் என்ன? ரிலேட்டிவிஸ்டிக் கரெக்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. எ கோர் லிமிட்டேஷன் ஆஃப் போர் சோமர்ஃபீல்ட் மாடல் வாஸ் இட்ஸ் ஃபெயிலியர் டு எக்ஸ்பிளைன். அதாவது பாருங்க, முக்கியமான ஒரு லிமிட்டேஷன் என்ன? போர் சோமர்ஃபீல்ட் மாடல் வாஸ் இட்ஸ் ஃபெயிலியர். ஹீலியம் ஸ்பெக்ட்ரம், ஹைட்ரஜன் கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி, எலக்ட்ரான் வெலாசிட்டி, போர் ஆர்பிட் ரேடியஸ். அதாவது இவங்களுடைய மாடல் எதை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது? 1 எலக்ட்ரான் சிஸ்டம் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. ஆனால் ஹீலியம் ஆட்டத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சரிங்களா? அப்போ பாருங்க, ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். த மாடல் ஒர்க்ட் ஒன்லி ஃபார் 1 எலக்ட்ரான் சிஸ்டம். இட் குட் நாட் டிஸ்கிரைப் மல்டி எலக்ட்ரான் ஆட்டம் சச் அஸ் ஹீலியம். அப்போ இது பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு லிமிட்டேஷன். இந்த 2 பேருக்குமே முக்கியமான லிமிட்டேஷன் என்னதுதான்? இதுதான். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ இதே போல் உங்களுக்கு வந்து நிறைய எம்சிக்யூ வேணும், நிறைய நீங்கள் அட்டன் பண்ணணும், டாபிக் வைஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா இந்த யூஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்ச் இருக்குது. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.